இப்போ நம்ம ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கிறத உணர்ந்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ண முடியுது. சில கோவில்களில் அந்த சக்தியை ஃபீல் பண்ண முடியாது. அதை ஃபீல் பண்ண முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம், அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அதே இடத்துக்கு திருப்பியும் ஒரு சராசரி மனிதர் போகணும்னு ஒரு எண்ணம் தோணுது. அப்போ அவர் அதே இடத்துக்குள்ளே போய் அதே மாதிரி தியானம் பண்ணி பார்க்குறாரு. நம்ம சொன்னதை அவரால் ஒரு சின்ன சின்ன ஃபீல் மட்டும் பண்ண முடியுத அப்படியே அவரால் உணர முடியலை. அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது, பல்வேறுபட்ட முறைகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த வடிவத்தை இந்த உடலுக்குள்ள சம்மந்தப்பட்டது தான். அதுதான் நம்ம பேசணும்னு இப்போ நான் நினைக்கிறேன். அப்போ அதை எப்படி வச்சிருக்கிறாங்க, அது என்ன மாதிரி ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவசியமாக பார்க்கணும். இப்போ பாதாள லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்குது. அப்போ அந்த பாதாள லோகம்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில் இருக்கிறதா அப்படின்னா, அது கிட்டத்தட்ட பூமி அடியில் மாதிரி தான் அது. ஆனால் அந்த விஷயமும் நம்ம உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு தனி மனிதனுடைய ஒவ்வொரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாதாளம் அப்படிங்கிறது எதுன்னா தலைப்பகுதி தான். நம்மளை பொறுத்தளவுக்கு நமக்கு நம்மளுடைய பிரெயின் மூளை இருக்குல்ல, அதுதான் நமக்கு பாதாளம். இதுதான் நமக்குள்ள இருக்கிறது. அப்போ ஒரு இறை சக்தியாக இருக்கக்கூடிய வடிவத்துக்குள்ளே இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, நான் சமீபத்தில் ஒரு மலைக்கு போனேன். அந்த மலையில் ஒரு உயர்ந்த சக்தி அந்த மலையில் இருக்குது. அந்த சக்தி எப்போ வந்துச்சு அப்படின்னா, ராமாயணம் காலம் முடிஞ்சோடனே ராமருடைய அந்த முழு தன்மை போய் அந்த மலையில் போய் அந்த சக்தி எல்லாத்தையும் உள்ளே அடக்கிட்டாங்க. அப்போ அது என்னன்னா, அந்த சக்தி வெளியிலிருந்து செயல்படுறது வேறு விதம். ராமாயண காலம் முடிந்த உடனே அந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த மலைக்குள்ளே போய் ஐக்கியமாகுது. அப்போ அந்த மலைக்குள்ளே ஐக்கியமாகிறது பாதாள லோகம், அந்த பாதாளம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது மலையாக தெரியும், அது ஒரு வடிவமாக தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அந்த சக்தி வெளிப்படாது, உள்ளே போய் உட்காந்துடும். அப்போ இது ஒரு சமாதி மாதிரி, அது வெளிப்படவே படாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குள்ளே அது இருக்கும், உள்ளே இருக்கும். அது என்ன காலகட்டத்தில் அவதரிக்க வேண்டுமோ அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் அது அவதரிக்கும். அதே ஸ்டேஜில் அந்த பாதாள லோகத்தில் இருக்கிற மாதிரியே தான் எல்லா மனிதனுக்குள்ளேயும் உள்ளே இருக்கிற செயல் ஒரு மறைப்பாக இருக்கு. தன்னை யாருன்னு தெரியாமல் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அதிலிருந்து ஒரு பிரெயின்லேருந்து அவனுடைய அந்த பதிவுகள்லேருந்து வெளியே வர்றவன் தொடங்கியவன் அவன் அந்த வெளியில் ஒரு சக்தி வெளியேறும். அந்த பிரெயின்லேருந்து ஒன்று வெளியில் வரும். அதோடைய செயல் தான் நீங்கள் நெற்றி பொட்டில் பார்க்கக்கூடிய ஒளியாக இருக்கட்டும், உங்கள் உடலில் இருக்கிற பெரிய மாற்றமாக இருக்கட்டும், பாடியை தாண்டி அவுட் ஆஃப் பாடியில் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்னுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் அதுலேருந்து வர்றது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பிரெயின்லேருந்து ஒருத்தன் வெளியில் வர்றான் அப்படின்னா அவன் பாதாள லோகத்திலேருந்து வெளியில் வர்றான்னு அர்த்தம். அப்போ அவன் வேலை செய்ய போகிறான்னு அர்த்தம், அவன் ரொம்ப சக்தியை வெளிப்படுத்துவான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தியானம் கிடச்சிச்சுன்னா ஒருத்தருக்கு, அங்கே என்ன ஆகும்னா, எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் எந்த மலைக்குள்ளே போனாலும் அந்த பாதாள லோகத்துக்குள்ளே ஒடுங்கி இருக்க அந்த சக்தி வெளியில் அவரை ரெஸ்பான்ஸ் பண்ணும், அவரை ரியாக்ட் பண்ணும். இதுக்கு உதாரணம், கரூரில் நெல்லையப்பர் கோயில், நெல்லையப்பரையா யார் அவர், கரூரார் போய் நிற்கும் போது நான் வந்துட்டேன், இங்கே ஆற்றல் இருக்கா இல்லையா, நீ வரல அப்படின்னு ஒரு சாபம் சபிச்சதாக ஒரு வரலாறு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல கதை. அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னா, ஒரு பாதாள லோகத்திலேருந்து பணி செய்கிற ஒரு சக்தி வரும்போது அந்த இடத்துல இருக்கிற சக்தி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஒரு சக்தி அதோட ரேடியேஷனில் இன்னொன்று எவ்வளோ கீழே இருந்தாலும் அது மேலே அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ தான் அது எவ்வளோ பெரிய தன்மையில் இருக்குங்கிறத அந்த துறவிகள் அந்த இடத்துல ஒரு பாடலாக பாடுறது. நால்வர்கள் பாடப்பட்டது, 63 நாயன்மார்கள் பாடப்பட்டது, மாணிக்கவாசகர் பாடப்பட்டது, நக்கீரர் பாடப்பட்டது, ஒரு அருணகிரி பாடப்பட்டது. எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க போகும்போது இவங்களோட ரேடியேஷனை பார்த்து அதை காட்சி கொடுக்குது. அதை முருகன் காட்சி கொடுத்தார், பார்வதி காட்சி கொடுத்தார், சிவன் காட்சி கொடுத்தார், ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம், இவங்களுடைய ரேடியேஷனை கண்டு அங்கே காட்சி அளிக்கப்படுகிறது.
அப்ப அந்த இடத்தோட சுச்சுவேஷனை பார்த்து மெய் சிலுத்து போய் அடியனுக்கு காட்சி கொடுத்தாய் என்று அந்த பாடல் வரிகள் அப்பொழுது அந்த உயிர் சக்தியிலிருந்து எழுதப்படுகிறது. அப்படிதான் அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு செயல் நடக்குது. அப்ப ஒரு ஒருத்தனுக்கு தியானத்துக்குள்ள அந்த மாதிரி வெளியில ஒரு சக்தி வந்தவனுக்கு எவ்வளவு பெரிய கீழே ஒரு சக்தியாக இருக்கிறது மேல வந்து காட்சி கொடுத்துட்டு உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு வடிவம் நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற முடியாத மனிதர்கள் அதே மாதிரி விஷயத்த பார்க்கறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்ப அதனாலதான் அவங்களால சில கோவில்கள்ல நம்ம சொல்றத அவங்களுக்கு போறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஆனா உணர முடியல. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய விஷயம். அப்ப அந்த பாதாள லோகம் அப்படிங்கிறது அவங்க இந்த வேலை முடிச்ச உடனே ஒரு இடத்துல ஒடுக்கி வச்சுக்கிறது. அப்ப எப்ப வேலை ஆரம்பிக்க போறாங்களோ அப்ப வெளிப்படும். அதோட சின்ன கசிவுகள் என்னன்னா, ஒரு ராமரோட பாதம் வச்சிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரி பாறை எல்லாம் பாதாளம் தான் உள்ள இருக்கு. அதோட கசிவு தான் ஒரு பாதம் இருக்கு. அப்ப விவேகானந்தர் மாதிரி ஒரு ஆன்மா போகும்போது அது வெளிப்படுது. அப்ப ரெண்டுக்குள்ள ஒரு செயல் வடிவத்தில் தன்னை அறியாமையே ஒரு பெரிய தியானத்துக்குள்ள நீ என்ன பணி செய்யணுங்கிறத அந்த செயலும் இந்த செயலும் பரிமாற்றத்தில் அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப்படுது. அப்ப அங்கிருந்து அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து தீவிரமா செய்ய போறார். அதே மாதிரி நான் சமீபத்தில் ஒரு மலைக்கு போயிருக்கும்போது அந்த மலையில இருக்கிற ஒரு உயர்ந்த சக்தி வெளியில வருது. அது என்ன பணி செய்ய வேணும் அப்படிங்கிறத அது வந்து சொல்லுது. அப்ப இத நம்ம மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணும்போது என்னன்னா, ரெண்டு வடிவத்துல கனெக்ட் பண்றது இருக்கும். ஒண்ணு, ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒருத்தர் பார்த்துருக்கிறார் அப்படின்னு கனெக்ட் பண்றதுல ஒண்ணு இருக்கும். இன்னொரு விஷயம், நாமளும் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தவம் பண்ற எல்லாருக்கும் இது தோணலாம். அப்ப ஆனா இது தோணணும்னா அந்த அனுபவம் பெற்றா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இதுக்கு பிரத்யேகமான தியானம் பிரத்யேகமான விஷயம்லாம் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இயற்கையா இறைவனால் அது சாத்தியப்படுத்தப்படணும். அது அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் 100% உணர முடியும், பார்க்க முடியும். இப்படி ஒரு செயல் வடிவம் வந்து நம்ம வந்து அதை பார்த்தோம். அப்ப அந்த விஷயத்தை தான் ஒரு மலைகள்லையும் ஒரு குகைகள்லையும் எப்படி அந்த தன்மைகளை கொண்டு போய் உள்ள சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம தலைப்பகுதியில் அந்த சிறுமூளை பெருமூளைன்னு சொல்ற அந்த பகுதியில் பெடரியில நமக்கான ஒரு பெரிய செயல் வடிவம் இருக்கு. ஒரு சராசரி மனிதனுடைய பாதாளங்கிறது அவனுடைய பெடரி, அந்த மூளையில அந்த பின்பக்கத்தில் இருக்கிற அந்த செயல் வடிவத்தில் தான் இருக்கு. அப்ப அந்த இடம் வெளிப்பட தொடங்கினுச்சுன்னா அவனுடைய நெற்றி பொட்டு அவனுடைய எல்லா செயல் வடிவத்திலேருந்து பெரிய மாற்றத்தை அவன் சந்திக்கிறான். அவன் 4-5 ஜங்ஷன்ல மாற்றத்தை சந்திப்பான். ஒரு ஜங்ஷன் நெத்தியில, இன்னொரு ஜங்ஷன் இதயத்துல, இன்னொரு ஜங்ஷன் உள்நாக்குல, இன்னொரு ஜங்ஷன் தொப்புள் கிட்ட இருக்கிற அந்த ஜங்ஷன், இன்னொரு ஜங்ஷன் இடுப்புக்கு பின்னாடி. இப்படி எல்லா இடங்கள்லையும் இதெல்லாம் மெயின் ஜங்ஷன். இது எல்லாம் மெயின் ஜங்ஷன் எல்லாமே ஒரு மனிதனுக்கு வெளிப்படுதுன்னா மேக்சிமம் இருக்கிற நரம்புகள் எல்லாமே விழிக்க தொடங்கும்னு அர்த்தம். அந்த ஒரு சேர இயங்கும் ஒரு சேர இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப இந்த வடிவத்தை, இந்த செயல் வடிவத்தை எழுதப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நேரடியாக மக்களோட உட்காந்து பேசுகிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த செயலை உங்களிடம் பரிமாறும்போது உங்கள் உடலுக்குள்ளே அந்த பாதாள லோகம் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த செயல் வடிவம் இருக்கு. அது என்றாவது ஒரு நாள் தியானத்துக்குள்ள அது ரியாக்ட் பண்ணும்போது நீங்க சித்தராகிறீங்க, பெரிய சக்திமான ஆகுறீங்க தாண்டி எந்தெந்த இடத்துக்குள்ளெல்லாம் சக்திகள் இருக்கோ அதை உங்களால் அறிய முடியும். இப்போ போற வரவங்கெல்லாம் சொல்லலை, பழனியில் எந்த பக்கம் காலை வச்சாலும் சிவலிங்கமா தெரியுது அப்படின்னு அருணகிரி சொன்னார். அதே மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து நிறைய இடத்த சிலாகாச்சிருக்கிறாங்க. நானும் நிறைய இடங்களை பார்த்து வியர்ந்திருக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்தால் நம்ம எப்படி எதை தான் கொண்டாடுறது, எதை தான் சொல்கிறது? ஒன்றுக்கு ஒன்று வேற மாதிரி இருக்குன்னா அப்போ நமக்கிட்டேருந்து ஒரு மாற்றம் இருந்தால் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறது ரியாக்ட் பண்ணும். அப்போ ஒரு சராசரி மனிதன் அந்த ரியாக்ட் பண்ணுறத புரிஞ்சுக்க முடியலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரியாக்ட் அது அந்த அளவுக்கு நாம் வளரல, அந்த அளவுக்கு நாம் ரெடி ஆகலைன்னு அவர் நினைக்காம அது வரும் அந்த சக்தி அப்படின்னு அவர் வேற ரூபத்திலேயே அவர் வந்து யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கார்.
இப்போ இதில் புஷ் பண்ணி அந்த பாதாள லோகத்தில் அந்த மண்டையில் ஒரு பெரிய வேலையை கொண்டாந்துருவோம், தியானத்தில் கொண்டாந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா அது அப்படி இல்லை. இது இயற்கையாகவே நடந்தது. ஒரு தியானம், நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க தியானம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த தியானத்துக்குள்ளே இயல்பாக நடந்தது தான் அது. அதுக்கு ஒரு பிரத்யேகமான விசேஷமான தியானம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தியானத்தை பண்ணி தான் அந்த பிரத்யேகமான அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கால சூழலில் நேரத்தில் அது இயல்பாக இயற்கையாக நடக்கப்பட்டது. அதனால அங்கே நடக்கப்பட்டது என்னன்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சக்தி ரூபமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்படுது. அதோட தொடர்புகள் வச்சுக்கிறதுக்கு, அதோடைய ரியாக்டில் அது என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்போ இதை தான் எல்லா பேரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்தந்த இடத்த அவங்க கொண்டாடப்பட்டதுக்கும் பேசப்பட்டதுக்கும் எழுதப்பட்டதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மக்கிட்ட முன் ஜென்மத்தில் வாழ்ந்த அத்தனை பெரியவங்களுடைய அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி இந்த வடிவத்தில் இருந்து தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த வடிவத்தில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் தான் அதை யோசித்து ஒரு செயல் வடிவமாக இருக்கும். அப்போ இந்த வடிவத்துக்குள்ள ஒரு தனி மனிதனுக்கும் நிகழலாம். ஆனால் இதுக்கு பிரத்யேகமாக ஒன்றும் தேவையில்ல. வழக்கமாக உங்கள் தியானத்துக்குள்ளேயே, உங்களுடைய வடிவத்துக்குள்ளேயே இது மாதிரி ஒரு சூழல் இயற்கையாக நிகழ பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்கள் நாளைக்கு என்னைக்கோ யாரோ ஒருத்தர் பெறலாம். அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம். அதையும் தாண்டி இதை வெளிப்படையாக இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது நிச்சயமாக தெரியப்பட்ட ஆகணும் வேண்டிய காலம் இது. அது டிஸ்கஷன் பண்ணப்பட வேண்டியது, ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய காலத்துக்கு இது இருக்கு இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த இடத்துல இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். இப்போ பெரிய ஒரு விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை யாரோட உட்காந்து நிகழ்த்துவாங்க? சக விஞ்ஞானிகளோட சக செயலோட. ஒரு MD MBBS படித்த டாக்டர் ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷனையோ இல்லை ஒரு புது மெடிசனை பற்றி டிஸ்கஷன்னா அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ என்ன மாதிரி வடிவத்தில் நம்ம தியானத்தில் இருக்கிறீங்க அப்படின்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒருத்தர் குட்டி தியானம் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் பெரிய தியானம் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாத்தையும் கடந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்குள்ளே எல்லாருமே வாழ்கிறவங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கன்னா மனித தன்மையில் குடும்பத்துக்கு தான் ப்ரியாரிட்டி, 2வது தான் தியானம், 3வது தான் கடவுள், 4வது தான் அடுத்தடுத்த செயல்லாம் இருக்கும். அப்போ உங்களை மாதிரி ஆளுகளோட இந்த விஷயத்தை பிரபஞ்சம் ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண தொடங்குறதுக்கு காரணமே நாளை இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கிளர்ச்சி நடக்க போகுது, இதற்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது, நிறைய மாமனிதர்கள் உருவாக போறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு, இதுதான் அடையாளம், இதுதான் ரெஃபரன்ஸ். புரியுதுங்களா? அப்போ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசப்பட்ட கிருபானந்த வாரியார்லேருந்து எல்லாருமே அந்த டிஸ்கஷன், எல்லா டிஸ்கஷனையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வடிவத்தில் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக பிரபஞ்சத்தையோ பிரம்மத்தை பற்றியோ பிரம்ம ரகசியத்தை பற்றியோ டீட்டெயிலாக அது உரையாக நிகழ்த்துறது இருக்குல்ல மக்களோட சேர்ந்து, அது ரொம்ப நிறைய குருமார்கள் தன்னுடைய சீடர்கள்னு சொல்லி பிரத்யேகமாக அவங்கள வச்சுருப்பாங்க. இப்போ சில பேரை நான் பார்த்தது கூட கிடையாது. இது சீடர்கள்லாம் கிடையாது. இது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மக்கள், காமன் மக்கள். நாளைக்கு காலையில் இன்னொரு 3 ஹவர்ஸ் கழித்து அவங்களோட வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்களோட இந்த மாதிரி ஒரு பெரிய உரையாடல் டிஸ்கஷன் நடத்தப்படுதுன்னா அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்துக்கு அது ஒரு ஏற்பாடுகளை அது இயற்கையாக நடக்க போகுதுங்கிறது தான் இதோடைய செயல்பாடுகள். அப்போ ஒரு பிரபஞ்சம் எந்த அளவுக்கு அந்த மக்களோட க்ளோஸ் ஹார்ட்டாக அந்த டிஸ்கஷனை தொடங்கி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ இதோடைய வெளிப்பாடு உடல் சம்பந்தமாக ஒரு உரையாடல், ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதில் எந்த தியானத்தையோ எந்த மதத்தையோ எந்த குருமார்களையோ எதையும் பரப்பிட முடியாது. இதுக்குள்ளே நாம் சொல்ல வர்றது என்னன்னா, டெஃபினட்டாக நாளைக்கு யாரோ ஒரு உடலுக்குள்ளே பெரிய பருவ மாற்றம் அடைய போகுது, அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. அது ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே ஒரு சேஞ்சு உருவாக போகுது. அப்போ உடல் சம்பந்தமான இருக்கிற வடிவத்தை பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறோம். ஒரு மருத்துவர், ஒரு விஞ்ஞானிகள் பேச வேண்டிய ஒரு விஷயத்த நேரடியாக எழுத்து வடிவத்தில் மட்டும் இருந்ததை ஓப்பனாக வார்த்தையாக எளிமையாக தெரிந்த மொழிகளில் பேசுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதோடைய வடிவமாக நான் பார்க்குறேன்.
அதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அந்த உடல் சார்ந்து நம்ம இதை பேசப்படணும், இதை பார்க்கப்படணும். அதற்கப்புறம் உங்ககிட்ட அடுத்தடுத்த கிளாரிட்டிகள் உருவாக்கப்படணும். முதல் கிளாரிட்டி என்னன்னா, நீங்கள் பண்ணுற தியானத்துக்குள்ள அதில் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களாங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டியை உருவாக்கப்படணும்.